Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா while loop பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் while loop கொடுத்துட்டு இப்போ வந்து 0 to some n numbers வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு while loopல பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வேரியபிள் டிக்ளரேஷன் வச்சுட்டு இனிஷியல் வேல்யூ கொடுக்குறோம். இப்போ வந்து while loop டிக்ளரேஷன் whileன்னு கொடுத்துட்டு அந்த வேரியபிள் அதுக்கப்புறம் கண்டிஷன் ஆட் பண்ணுறேன். இங்கே less than 10ன்னு கொடுக்குறேன். அப்புறம் print ஐன்னு கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷன் போகிறதுக்கு i + is equal to 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இங்கே என்ன நடக்க போகுதுன்னா ஃபஸ்ட்டு 0ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து வேரியபிள் நேம். இது என்ன வேரியபிள் நேம் வேணாலும் கொடுக்கலாம். 0 வந்து ஃபஸ்ட்டு இங்கே வரும். 0 less than 10 ட்ரூ, அதனால் பிரிண்ட் பண்ணும் 0ன்னு. அடுத்து வந்து i வந்து 1 ஆயிரும். ஸோ 1 less than 10, அதுக்கப்புறம் 1 பிரிண்ட் ஆகும். ஸோ இதை ஃபுல்லாக ரன் பண்ணோன்னா 0 to 9 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ எனக்கு இந்த 10ம் இன்க்ளூட் ஆகணும்னா i less than equal to 10ன்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ less than equal to 10 கொடுத்தா 0 to 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்த வேல்யூக்கு ஐட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒரு வேளை நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு என்ன வரும், 0 less than or equal to 10, ஃபஸ்ட்டு 0 பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து நம்ம இங்கே ஐட்ரேட் பண்ணலாம், அதனால் 0 வந்து 0வாக i வந்து 0வாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ரன் ஆகும்போது 0 less than or equal to 10. ஸோ இதே மாதிரி இன்ஃபினைட் லூப் ஆயிரும். ஸோ இங்கே என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபினைட் டைம் 0லேயே ரன் ஆகிட்ருக்கும். ஸோ நம்ம ஐட்ரேஷன் ப்ராப்பராக நம்ம டிஃபைன் பண்ணோம். i + is equal to 1ன்னு இங்கே கொடுக்குறோம். இட்ஸ் சேம் as ரைட்டிங் i is equal to i + 1. ஸோ இப்படி தான் ஒரு while loop க்ரியேட் பண்ணணும். இது வந்து இப்போது நான் வந்து 2 வேல்யூஸாக இதை ஐட்ரேட் பண்ணுன்னா i + is equal to 2ன்னு கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 0, 2, 4, 6, 8, 10 இந்த மாதிரி ரன் ஆகும். ஸோ அதே மாதிரி நெகட்டிவ், அதாவது நான் ரிவர்ஸில் போகணுன்னாலும் இப்போ வந்து 10 to 0 நான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து i வந்து ஃபஸ்ட்டு 10ன்னு வச்சுப்பேன். while i is greater than or equal to 0 இப்படி கொடுத்துட்டு i - equal to 1 அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே வந்து 10, 9, 8, 0 வரைக்கும் வரும். ஸோ இப்படி தான் ரிவர்ஸில் நம்ம while loop ரன் பண்ண முடியும். ஸோ இது வந்து while loop டிக்ளரேஷன். இப்போ இன்னொரு கான்செப்டும் இருக்குது. நம்ம வந்து while லெட்ஸே நம்ம வந்து ஒரு லூப் ரன் பண்ணியிருக்கிறோம். i is equal to 0 அப்படின்னு வச்சுட்டு while ட்ரூன்னு கொடுத்துறோம். while ட்ரூன்னு கொடுத்தா இப்போ யூஸ்வலாக இங்கே while என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுது. அதே மாதிரி இந்த கண்டிஷன் என்ன, i greater than or equal to 0, அதாவது 10 greater than or equal to 0னா இங்கே ட்ரூன்னு வருது. ஸோ இது ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இது ரன் ஆகும். ஒரு வேளை இது ட்ரூவாக இல்லை, இப்போ வந்து i greater than or equal to 0 வர வரைக்கும் இது ரன் ஆகும். இப்போ -1 ஆகுது. ஒரு சிச்சுவேஷனில் வந்து இது -1 ஆகுது. இந்த -1 greater than or equal to 0வில் இங்கே என்ன ஆகுதுன்னா ஃபால்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே ஸ்டேட்மெண்ட் போகாது. இங்கே ஃபால்ஸ் வந்ததுக்கப்புறம் அடுத்த லைனுக்கு போயிடும். ஸோ இப்படி தான் இந்த while loop ரன் ஆகுது. ஒருவேளை நான் while ட்ரூன்னு கொடுத்தேன்னா இது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும், இதுக்கு எண்டே கிடையாது. ஆனால் ஒருவேளை நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் உள்ளே வச்சுருந்தேன்னா எந்த கண்டிஷனில் நான் இது எக்ஸிட் பண்ணணும் அப்போ தான் இது எக்ஸிட் ஆகும். இப்போ நான் வந்து i is equal to 15ல் வந்து பிரேக் பண்ணுறேன். அது வரைக்கும் இது பிரிண்ட் ஆகணும்னா print iன்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து நான் அந்த இன்க்ரிமெண்ட்டை மறந்துட்டேன். i + is equal to 1. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ 1, 2, 3, 15 வரைக்கும் வருது. இது வந்து ட்ரூன்னு கொடுக்கறதுனால இன்ஃபினைட் டைம் போகும். ஆனால் ஒரு வேளை கண்டிஷன் இந்த while loopக்குள்ளே வச்சு நம்ம பிரேக் பண்ணிட்டா அது வந்து எக்ஸிட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து i = to 15 வரும்போது நான் பிரேக் கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் இது எக்ஸிட் ஆகும். ஒரு வேளை நான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணலைன்னா இதுவும் இன்ஃபினைட் லூப் மாதிரி உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நம்பர்ஸ்க்கு ரன் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து இன்ஃபினைட் லூப் ஆயிரும். ஸோ while ட்ரூன்னு கொடுத்தோன்னா நம்ம எந்த வேல்யூ ஆர் எந்த கண்டிஷனில் பிரேக் பண்ணணும்னு நம்ம எக்ஸாக்டாக ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்படி ஸ்பெசிஃபை பண்ணலன்னா அது இன்ஃபினைட் லூப் ஆயிரும். ஸோ இப்படி தான் ஒரு while loop டிக்ளரேஷன் நம்ம பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். while இப்போ வந்து I is equal to 0ன்னு வச்சுருப்போம். while I is less than 10 அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து if I is equal to 5னா கண்டினியூ கொடுக்குறோம். இல்லைனா print I கொடுக்குறோம். I plus equal to 1. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த I plus is equal to 1 இங்கே வச்சுப்போம். ஓகே, இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும். 0 லெஸ் தென் 10 கரெக்டு. அப்போது 0 ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சாரி I ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ I வந்து 1ஆக மாறிடுச்சு. இப்போது I வந்து இஸ் ஈக்குவல் டு 5. 1 இஸ் ஈக்குவல் டு 5 இல்லை. ஸோ அதனால் இந்த இதுக்குள்ளே போகாது. ஸோ பிரிண்ட் I வந்து 1 பிரிண்ட் பண்ணிட்டு போயிடும். இப்போ வந்து I வந்து 1 ஆயிடுச்சு. இப்போ 1 லெஸ் தென் 10ன்னு பார்க்கும். 1 வந்து லெஸ் தென் 10. ஸோ இங்கே வந்து 2ஆக மாறிடும். 2 இஸ் ஈக்குவல் டு 5 ஃபால்ஸ். அதனால இங்கே 2 பிரிண்ட் பண்ணிடும். இப்போ I வந்து 5 ஆகும்போது என்ன ஆகுதுன்னா I is equal to 5. அதாவது 5 is equal to 5னா கண்டினியூ போட்டோன்னா நம்ம அந்த ஐட்ரேஷனில் வேறு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் பார்க்காது. இப்போ இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கண்டினியூ ஹிட் ஆனதுக்கப்புறம் இந்த பிரிண்ட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதனால தான் இங்கே 1 2 3 4 5 மட்டும் ஸ்கிப் ஆயிரும். ஏன்னா 5 இருக்கும்போது நம்ம கண்டினியூ கொடுத்துட்டோம். ஸோ கண்டினியூ கொடுத்ததுனால 5 ஸ்கிப் பண்ணிவிட்டு 6 7 8 9 10 அப்படின்னு போயிடுச்சு. ஸோ வென்எவர் நம்ம இந்த ஐட்ரேஷனை அதுக்கு மேலே இந்த ஐட்ரேஷனில் இதுக்கு மேலே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ப்ரொசீட் பண்ண வேணான்னு நினச்சோன்னா கண்டினியூ கொடுக்கணும். ஸோ அப்படி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். இப்போது இதுக்கும் பிரேக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நான் பிரேக் கொடுத்துட்டேன்னா இந்த ஹோல் வைல் லூப்பே எண்ட் ஆயிரும். அதாவது 5 வந்ததுக்கப்புறம் 6 7 8 9 10லாம் போகாது. ஸோ ஹோல் வைல் லூப்பே ஸ்டாப் ஆயிரும். இப்போ காமிக்கிறேன். 1 2 3 4 5 வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஹோல் வைல் லூப்பே ஸ்டாப் ஆகிடுச்சு. பட் எனக்கு இந்த ஐட்ரேஷன் மட்டும் இதுக்கு மேலே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு போனோன்னா நம்ம கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வச்சு அந்த ஐட்ரேஷனுக்கு கீழே இருக்க அந்த ஐட்ரேஷன், அதாவது இந்த இடத்துக்கு அப்புறம் வர ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணோன்னா நம்ம கண்டினியூ யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் கண்டினியூ யூஸ் பண்ணுறது. ஸோ இதோட நம்ம வைல் லூப் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.